கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. அருமையான மவுண்ட் சியோன் பைபிள் ஸ்கூல் என்கிறதான இந்த வேதாகம யூடியூப் சேனல் மூலமாக ஒரு முறையாய் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுள்ளவனாய் காணப்படுகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை ஒழுங்கும் கருவுமாய் கற்றுக்கொள்ளும்படியாகவும், அது மாத்திரமல்ல, நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுகிற சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக நம்ம எல்லாரும் அமர்ந்திருக்கிறோம். தேவன் தாமே இன்றைக்கு நம்மோடு கூட பேசும்படியாய் நாம் ஜெபத்தோடு தியானத்தை ஆரம்பிக்கலாம். நாம் ஜெபிக்கலாம். எங்களை கிருபையா நேசித்தொழி நடத்துகிற எங்கள் அன்பின் பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய திவ்யமான வார்த்தையை எங்களோடு கூட பேசும்படியாய் எங்களுடைய இருதயங்களை ஆண்டவர் நீர் பக்குவப்படுத்தியிருப்பதுக்காக நன்றி. தேவன் தாம் ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய இன்றைக்குரிய ஆகாரத்தை எங்களுக்கு தந்துள்ளும்படியாய் இடத்துல வேண்டுதல் செய்கிறோம். இந்த வார்த்தை எங்களுடைய இருதயங்களிலே உட்புகுந்து எங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனை, உள்ளான மனிதனை பலப்படுத்தும்படியாகும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவரை கர்த்தருக்குள்ளாக இன்னும் அதிகமாய் நாங்கள் பலப்பெற எங்களுக்கு உதவி செய்ய இந்த நாள் வார்த்தை ஆண்டவரை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. எல்லாவற்றும் எடுத்திருக்கிறது ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம், அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அநேக பிரசங்கங்களை செய்தார் என்று நாம் பார்த்தோம். அதிலே இயேசு கிறிஸ்துவானவர் செய்த மலை பிரசங்கம் மிக முக்கியம் வாய்ந்த ஒரு பிரசங்கமாக காணப்படுகிறது. நாம் கடந்த நாட்களிலும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் செய்த மலை பிரசங்கத்திலே ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்கிறதான இந்த வார்த்தையை குறித்து சிந்திக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கும் கூட 4வது வசனத்தில் இருக்கிறதான ஒரு வார்த்தையை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளும்படியாய் இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவான தன்னுடைய மலை பிரசங்கத்திலே அநேக காரியங்களை போதித்து வந்தார். அதிலே இன்றைக்கு துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்கிறதான அந்த வார்த்தையை அங்கே கூடியிருந்த ஜனங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கற்றுக் கொடுத்தார். இந்த துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது பொதுவாகவே எல்லாருடைய மனதிலும் ஓடுகிற ஒரு வார்த்தை, ஒரு எண்ணம் என்னவென்றால், இன்றைக்கு ஒவ்வொரு ஜனமும் அநேக காரியங்களை குறித்து துயரப்படுகிறார்கள், அநேக துக்கம் அடைகிறார்கள். அநேகருக்கு வேலை கிடைக்கவில்லை என்கிறதான ஒரு துக்கம் உண்டு, அநேகருக்கு திருமணம் ஆகவில்லை என்கிறதான துயரங்கள் உண்டு, அநேகருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் முன்னேற்ற முடியவில்லையே என்கிறதான அப்படிப்பட்டதான கலக்கங்கள் உண்டு. அது மாத்திரமல்ல, அநேகருக்கு என்னுடைய பிள்ளையை குறித்ததான கவலை, அவர்களுடைய குடும்பத்தை குறித்ததான கவலை, பொருளாதாரத்தை குறித்ததான கவலை, நோய்களை குறித்ததான கவலை, இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் துயரப்படாத எந்த ஒரு மனிதனையும் இந்த பூமியில காண முடியாது. அங்க வேதம் சொல்கிறது துயரப்படுகிறோர் பாக்கியவான்கள். அப்ப இந்த பூமியில இந்த உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் நினைத்து துயரப்படுகிற எல்லாருமே பாக்கியவான்களா அப்படிங்கிற கேள்வியை நாம் கேட்போம் என்றால் அதுவல்ல உண்மை. இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன இந்த துயரப்படுகிற பாக்கியவான்கள் என்கிறதற்கான அர்த்தம் என்ன, உண்மையான அர்த்தம் என்னவென்றால், நம்ம நினைத்து கொண்டிருப்பது போல நம்முடைய சொந்த காரியத்தை நினைத்து உலக காரியங்களை குறித்து துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று இங்கு சொல்லப்படல, அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லப்படவில்லை. எதை குறித்தது இந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார்? நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ராஜாவா இருக்கிறவர், தன்னுடைய அரசாட்சியின் கீழ் இருக்கிறதான இந்த குடிமகன்களுக்கு சொல்லுகிற சில சட்ட திட்டங்கள், சில நல்லுரைகளைத்தான் நம்ம பார்த்து வருகிறோம். அப்ப இந்த ராஜா சொல்லுகிறார் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லும் பொழுது எதை குறித்ததான துயரப்படுகிறவர்கள், இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய ரீதியிலே நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7வது அதிகாரம், 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனத்திலே இப்படியாக ஒரு வார்த்தை இப்படி இருக்கிறது. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன் என்று இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இப்ப இங்கே அருமையான அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நீங்க துக்கப்பட்டதற்காக சந்தோஷப்படுகிறேன். அப்ப அங்க இருக்கிற ஜனங்கள் எதற்காக துக்கப்பட்டார்கள், எதற்காக துயரப்பட்டார்கள் என்றால்,
மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துயரப்பட்டார்கள். ஆகவே நான் சந்தோஷப்படுகிறேன் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த நிருபத்தை எழுதும் பொழுது எழுதுகிறார். ஆக இன்றைக்குள்ள கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய பிரஜைகளுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நான் எதை குறித்து துயரப்பட வேண்டும்? பணத்தை குறித்தோ, பொருளை குறித்தோ, உலகத்தை குறித்தோ, என்னுடைய சொந்த பந்தங்களை குறித்தோ, என்னுடைய பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து இப்படிப்பட்ட துயரத்தை சொல்லவில்லை. மாறாக இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்வது எதைவென்றால், மனம் திரும்பும்படி துக்கப்பட்டால் நீங்க ஆறுதல் அடைவீர்கள். ஆக எந்த ஒரு மனிதன் ஐயோ நான் இன்னும் மனம் திரும்பலையே, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் பாவத்தில் வாழ்கிறேனே, ஐயோ நான் இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு தூரமாய் இருக்கிறேனே என்று எந்த ஒரு மனிதன் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்படுகிறானோ அவன் பாக்கியவான். அவனுக்கு அந்த துக்கத்திலிருந்து ஆறுதலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கொடுப்பார் என்பதைத்தான் இங்கே சொல்லுகிறது. ஆக ஒரு விசுவாசியை பார்த்து, இல்ல ஒரு மனிதனை பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு முக்கியமான வார்த்தை என்னவென்றால், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆக இன்றைக்குள்ள நம்மை பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிற கேள்வி என்னவென்றால், நான் எதை குறித்து துக்கப்படுகிறேன்? என்றைக்காவது ஐயோ நான் கிறிஸ்துவை போல வாழவில்லையே, எனக்கா நம்ம துக்கப்பட்டிருக்கோமா? ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் நான் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லையே, ஐயோ இன்றைக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு பேச முடியவில்லையே, வேதத்தை வாசிக்க முடியவில்லையே, ஜெபிக்க முடியவில்லையே, அது மாத்திரமல்ல நான் இவ்வளவு காலங்கள் செய்த தவறை நினைத்து என்னைக்காவது நான் துக்கப்பட்டிருக்கிறேனா? வேதம் சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தன் வாயினாலே சொன்ன இந்த வார்த்தைக்கு உள்ளான அர்த்தம் எதுவென்றால் இதுதான், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்றால் உலகத்துல கஷ்டப்பட்டு இருக்கிற எல்லாரும் பாக்கியவான்கள் அப்படி சொல்லப்படல. ஒன்று வேதத்தில் வாசிக்கிறது போல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், தான் செய்த தவறை நினைத்து துக்கப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், கிறிஸ்துவை போல வாழ முடியவில்லை என்று நினைக்கிறவர்களுக்கு அவர்கள் பாக்கியவான்கள், அது மாத்திரம் நான் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை என்று அந்த துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அது மாத்திரமல்ல கிறிஸ்துவனுடைய ஊழியத்திற்காக துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆக இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய குடிமகன்களுக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் என்ன செய்வார்களாம்? ஆறுதல் அடைவார்கள். இன்றைக்கு இந்த வார்த்தை நாம் தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய குடிமகன்களுக்கு சொன்ன உண்மையான அர்த்தம் இதுதான். அப்ப கண்ணீர் வடிக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆறுதல் கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார் கண்டிப்பா. ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தையினுடைய உள்ளான அர்த்தம் எதுவென்றால், என்னுடைய ஆவிக்குரிய ரீதியிலே இதையெல்லாம் நான் நினைச்சு நான் துயரப்பட்டால் நான் பாக்கியவான். இன்னொரு வார்த்தையை கூட அடுத்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அதே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிற அடுத்த பாக்கியவான்கள் என்று எதை சொல்லுகிறார் என்றால், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆங்கிலத்திலே பார்க்கும் பொழுது மீக் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மீக்னஸ். அதை அப்படியே தமிழிலே மொழியாக்கம் செய்வோம் என்றால் தாழ்மை உள்ளவர்கள், இல்ல சாந்த குணம் உள்ளவர்கள், எல்லாமே ஒண்ணுதான். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, இங்க வேதத்தில் வாசிக்கும் பொழுது, இந்த சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று வேதத்திலே நான் வாசிக்கிறோம். ஆங்கில வேதாகமத்திலே மீக்னஸ் என்று சொல்லப்படுகிறது. யாருக்கெல்லாம் இந்த மீக் என்கிறதான அந்த குணம் இருக்கிறதோ அவர்கள் பாக்கியவான்கள். அந்த மீக்னஸ், அந்த மீக் என்கிறதற்கான உண்மையான தமிழ் அர்த்தம் எதுவென்றால், அதிகாரத்தை கட்டுக்குள் வைப்பது என்ற அர்த்தம். இந்த சாந்த குணம் அப்படிங்கிறதுக்கான உண்மையான அர்த்தம், அந்த ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் எதுவென்றால் அதிகாரத்தை கட்டுக்குள் வைப்பது. உதாரணத்திற்கு ஒரு குதிரை எடுத்துக்கிறோம். ஒரு குதிரை என்றால் இந்த குதிரையை நம்ம பழக்குவிப்போம். ஒரு வீடுகளில் சில இடங்களில் வாங்கும் பொழுது அந்த குதிரையை பழக்குவிப்பாங்க. குதிரையினுடைய வேகத்தையும் மனிதனுடைய வேகத்தையும் கணக்கிடும் பொழுது, மனிதனை விட மிக விரைவாக வேகமாக பாய்ந்து செல்லக்கூடிய ஓடக்கூடிய திறன் எதற்கு உண்டு என்றால் குதிரைக்கு உண்டு. மனிதனை விட பல மடங்கு வேகம், மனிதனுடைய பல மடங்கு பலம் நிறைந்தது இந்த குதிரை. ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது குதிரைக்கு பவர் உண்டு, பவர் இருக்கு, வல்லமை இருக்கு. ஆனால் அந்த வல்லமையை அந்த குதிரை வீரன் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறான், கண்ட்ரோல்ல வைக்கிறான். பவரும் உண்டு, கண்ட்ரோலும் உண்டு. எக்ஸாக்டா இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய பிரஜைகளுக்கு சொல்லுகிற காரியம் அதுதான். இந்த பூமியிலே எனக்கு அநேக அதிகாரங்கள் இருக்கலாம், வல்லமை இருக்கலாம், நான் எதனாலும் செய்ய முடியும். ஆனால்
அந்த எனக்கு செய்யக்கூடிய திராணி இருந்தால் கூட நான் செய்யாம என்னை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறேன்னா அதான் அங்க அதுதான் சாந்த குணம் என்று அர்த்தம். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர், அவரை மறுதலித்த ஒரு மனிதன், காட்டி கொடுத்த ஒரு மனிதன், சிலுவையில் அடித்த சில மனிதர்கள், அவருக்கு விரோதமாய் பேசின மனிதர்கள், இத்தனை பேரும் இருந்தாலும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மரித்தார். உயிரோடு எழுந்த பிறகு, அவர் உயிரோடு எழுவதற்கு முன்பதாக ஒரு பவர் என்று இருந்தாலுமே உயிரோடு எழுந்த பிறகு அவருக்கு வல்லமை இருந்துச்சு. என்ன வல்லமை? அவருக்கு விரோதமாய் நின்ற அத்தனை பேரையும் இந்த பூமியிலேயே அவர்களை சங்காரம் பண்ணுவதற்கான அதிகாரமும் அந்த பவர் யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. ஆனாலும் அவர் திரும்ப என்ன செய்யலன்னா அந்த எதிர் செயல் செய்யவில்லை, ரிவெஞ்ச் எடுக்கல. வேதத்தில் வாசிக்கும் பொழுது இவருக்கு பவர் உண்டு, வல்லமை உண்டு, திரும்ப மறுதளித்தவனை புறமே தள்ள முடியும். அவரை அடித்து கொலை செய்தவர்களை திரும்ப இவர் என்ன செய்ய முடியும்னா கொலை செய்ய முடியும். இவருக்கு அந்த பவர் உண்டு. ஆனாலும் அந்த பவர் என்ன செஞ்சார்னா தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருந்தார். இங்க வேதத்தில் வாசிக்கும் பொழுது இங்க உண்மையாகவே அவர் சொன்னதான வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான். இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவருடைய பிரஜையா இருக்கிறேன், அவருடைய குடிமகனா இருக்கிற எனக்கு நிறைய காரியங்கள் என்னால் செய்ய முடியும், சுயத்தில் செய்ய முடியும், பலத்தினால செய்ய முடியும், என்னுடைய உடல் வலிமையினால என்னுடைய ஞானத்தினால செய்ய முடியும். ஆனால் நான் எப்பொழுது பூமியை சுதந்திரத்துக் கொள்வேன் என்றால் எனக்கு அந்த பவர் இருந்தும் எனக்கு விரோதமாய் நிற்கிறவர்களை, எனக்கு எதிர்த்து நிற்கிறவர்களை, என் புறங்கூறுகிறவர்களை, என்னுடைய எதிராளிகளை பார்க்கும் பொழுதும் நான் கண்ட்ரோல்டா, நான் கட்டுப்பாட்டுக்குள்ள என்னுடைய முழு ஆவி ஆத்மா சரீரத்தை வைத்திருக்க முடியும் என்றால் அவர்கள் தான் சாந்த குணம் உள்ளவர்கள். நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், ஓங்கி அடிச்சுட்டு அமைதியா இருந்துட்டு சாந்த குணம் உள்ளவர், இல்லை சும்மா ஒரு அழுக்கு சட்டையும் அழுக்கு பேண்டும் போட்டா இவர் எளிமையானவர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. எளிமை வேறு, சாந்தம் வேறு. இங்க சாந்தமா இருப்பதற்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, எனக்கு விரோதமா எழும்புறவனை எப்படினாலும் வீழ்த்தக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சும் நான் கட்டுப்பாட்டுகள் இல்லை வேண்டாம் என்று என்றைக்கு நான் கண்ட்ரோலுக்கு வர்றேனோ அப்போதான் நான் எப்படிப்பட்டவன் என்றால் சாந்த குணம் உள்ளவர். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன வார்த்தை, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆக இப்பொழுதும் கூட நம் இரண்டு காரியங்களை பார்த்தோம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆக துயரப்படுகிற மனிதன், எதை குறித்து துயரம் பார்த்தோம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்த குணம் என்பது என்ன அர்த்தம்? ஏற்கனவே பார்த்தோம். எனக்கு எல்லாம் செய்ய திராணி இருந்தும் நான் திரும்ப அந்த சந்தர்ப்பம் கிடைத்தும் விரோதமாய் எழும்பாமல், அவனை குறித்து நான் புறங்கூறாமல், அவனுக்கு நான் விரோதமாய் எழும்பி அவனை மடங்கடிக்காமல் நான் என் மனதை கட்டுப்படுத்தி என் ஆவிக்குரிய ரீதியில் நான் கண்ட்ரோலா இருந்தேன் அப்படின்னா நான் தான் சாந்த குணம் உள்ளவன். அப்படிப்பட்டவர்களால் தான் பூமியை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அன்றைக்கு இந்த சாந்த குணத்தை காட்டியதினாலே இன்றைக்கு நானும் நீங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பிரஜைகளாக, அவருடைய பிள்ளைகளாக மாறும்படியாய் பூமியவே சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பெரிய சாக்கியம் அவருடைய சாந்த குணத்திலே கிடைக்கப்பட்டது. இன்றைக்கும் கூட இந்த இரண்டு விதமான மலைப்பிரசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை கேட்ட நாமும் கூட நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நம்முடைய பாவங்களை குறித்து, பரிசுத்தமாய் வாழ முடியாத காரியங்களை குறித்து நாம் துயரப்படுவோம். அது மாத்திரமல்ல, எனக்கு எவ்வளவுதான் பண பலம், பதவி பலம், பொருள் பலம், மக்கள் பலம் இருந்தாலும் கூட எனக்கு விரோதமாய் ஒருவன் பேசும் பொழுது அவனை மன்னிக்கக்கூடிய எண்ணமும், அவனுக்கு விரோதமாய் நின்று அவனை மடங்கு அடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தாலும் வேண்டாம் என்று ஒதுங்கி நான் என் மனதை கட்டுப்படுத்துகிறேனோ அவன்தான் பூமியவே சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று வேதம் சொல்கிறது. ஆகிய இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, உம்முடைய வார்த்தைகள் மூலமாக நீர் எங்களோடு பேசுனதுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உடைய வார்த்தையில பலப்பட உதவி செய்யுங்க. கர்த்தரும் இப்ப ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென்.